ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த இடத்துல பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈவல் லேண்ட் க்ரோக்கடைல் எஸ்கேப் தாங்க பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா வேன் எஸ்கேப் போட்டிருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, அதுவும் க்ரோக்கடைல் எஸ்கேப்பில். இதை பார்த்தீங்கன்னா க்ரோக்கடைல் எஸ்கேப்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் பண்ணுற மாதிரி கரண்ட் சப்ளை கொடுக்கறது, அப்புறம் அந்த க்ரோபார் எடுத்து அதாங்க அந்த பிளாங்காலாம் உடைக்கிறது, அதான் ஃபஸ்ட்டாக. ஈவல் லைட் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஏன்னா ஹார்ட் மோடில். ஐயோ, ஈவல் வந்துடுச்சிங்க. எந்த தைரியத்தில் வந்தேன்னு கூட தெரில. ஐயோ, இவ்வளோ வந்துருச்சு. ஓடி வருது பின்னாடியே வருதுங்க. ஓட எங்க டக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பின்னாடி மட்டும் வந்துடக்கூடாது. ஓகே, இங்கே காணும். போய் கரண்ட் சப்ளை கொடுத்துருந்துடலாம். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, ஏதோ இருக்குது. டக்குன்னு தட்டி விட்டுட்டு இங்கே வந்துடலாம். எலக்ட்ரிசிட்டி பேனலில் கரண்ட் கொடுத்தோன்னே ஐயோ, கீழே உதிச்சிட்டானுங்க. இப்போதைக்கு இந்த சவுண்டு கேட்கும் தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி அதுக்கு ஆட்டம் கட்டணும். நம்ம எதாவது நம்ம என்ன பண்ணணும் வந்துட்டிங்க. நின்னோன்னா வந்தால் கூட குச்சிடலாம். இப்போது அங்கே தான் இருக்குதுங்க. நம்ம டக்குன்னு இதை எடுத்து போயிடலாங்க. இப்போ எடுத்தாச்சு. நம்ம பின்னாடி வருதா எங்கே வருதுன்னு தெரியல. பின்னாடி வரல கைஸ். இந்த சவுண்டு கேட்டோன்னே உடனே ஓடி வந்துடும். அதுக்குள்ளேயே நம்ம இங்கே ஓடணும். திறந்தாச்சுலாம். ஐயோ, இந்த க்ரோபார் டக்குன்னு போட்டு போயிடலாங்க. நம்ம இத்தனை எஸ்கேப் பண்ணல சீவரில் போயிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த எஸ்கேப்புக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு. இதாச்சும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அந்த வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணோம் கைஸ். இது பார்த்திங்கன்னா 3 இருக்குமா 4 எவ்வளவோ இருக்கும். அதை மற்றத்தையும் க்ளோஸ் பண்ணணும். 4 கைஸ். இந்த 4த்தையும் க்ளோஸ் பண்ணோம். 1 இங்கே இருக்குது. இவ்வளோ வந்துருச்சுங்க. பார்த்துடுச்சு கைஸ். சூப்பர். நான் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஈவல் நான் ஏற்றிட்டு போயாச்சு. ஈவல் என்னோட உடம்பை பார்த்தே ஆகணும் கைஸ். நான் எங்கே பறக்க விட்டுச்சுன்னே தெரியல. பரவாயில்ல. இன்னொரு ஊக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணிட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே வரிசையாக டாய்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒன்று இருக்கும். இப்போ அதை அவன் ஏற்றிட்டு போயிட்டனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே 2வதுல இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு லெட் இருக்கும். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டா ஈவல் லேண்ட் ரூம்பு ஈவல் லேண்டோட டாய்லெட்டில் ஒன்று இருக்கும்.
அது இது பண்ணோன்னா கீழே நம்ம சீவருக்கு போனப்போ எவ்வளோ நிறைய தண்ணி இருந்துச்சுலங்க, அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். இப்போ இந்த டாய்லெட் யார் தேடணுமா? இதோ இங்கே தான் இருக்குது. திறந்தாச்சு கைஸ். இது இருக்குது பார்த்தீங்களா கைஸ், இதாங்க இதை திறந்தாச்சு. இப்போது இந்த ஊக்க கீழே போட்டுட்டு போகலாமா அப்படியே விட்டு போகலாமான்றது எனக்கு பெரிய டவுட்டு. ஆனால் போயிட்டேன் பக்கத்தில். ஓடுங்க, ஓடுற ஈவினிங் வரத்துக்கு முன்னாடி போகணும். ஏங்க இதில் நான் சவுண்டு கொடுத்துட்றேங்க, நான் ஒரு லூஸ். அதை கையில் எடுக்க முடியாது நினச்சிக்கிட்டு நான் அதை தட்டி விட்டுக்கா, அது நவுறுது. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வராது, அந்த சைடில் தாங்க வரும். இந்த சைடு அது வரத்துக்கு முன்னாடி நம்ம இதில் போயிடலாம். உள்ளே போயிட்டு இங்கே ஒரு க்ரொக்கடைல் வேறு இருப்பாரு. ஐயோ வேறு ஆளை காணும். க்ரொக்கடைல், மிஸ்டர் க்ரொக்கடைல், எங்கே இருந்தாலும் அங்கேயே இருங்கோ, வந்துடாதீங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் வேணுங்க. அந்த ஸ்விட்ச் இருந்தால் இந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இங்கே என்னமோ இருக்குது. சூப்பர் கைஸ், நமக்கு இங்கே தான் ஸ்விட்ச் இருக்குது. இது இந்த லெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதே நம்ம திறந்து விட்டுக்கலாம். வேணாங்க கைஸ், இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஆனால் ஈவில்ன்ட்ட மாட்டிப்போம் இப்போ சவுண்டு போட்டோன்னா. அதனால் இப்போ போயிட்டு இங்கே தான் ஸ்விட்ச் வைக்கணும். நீயாச்சும் இப்போ தண்ணியெலாம் குறையும். இப்போ மிஸ்டர் க்ரொக்கடைல் வேறு ஆன் த வேல இருப்பார். அங்கே பாருங்க, ஐயோ மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்போ நான் இந்த கேப் சொன்ன பார்த்தீங்கன்னா இதே வழியாகவே நம்ம போயிடலாம். போய் நம்ம இந்த இட்டு திறந்து அதில் போய் நம்ம க்ரோவார் எடுத்துக்கலாம். ஆனால் ஈவில்ன் எங்கே இருக்குன்ற ஐடியா எனக்கு இல்லை. டிராப்டர் தட்டி விட்டு இன்றைக்கி எந்த தைரியத்தில் ஆர்ட் மோட் வந்திருக்குன்ற இதுவே எனக்கு இல்லை. அது வேறு ஒரு பக்கம் கைஸ். ஈவில்ன் வேறு எந்த சைட்லேருந்து ஓடி வரும்னே எனக்கு தெரியல. நம்ம போகிற வழியிலேருந்து ஓடி வந்துருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல கைஸ். ஆனால் அந்த மிஸ்டர் க்ரொக்கடையில் போட்டு தள்ளுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த க்ரொக்கடையில் போட்டு தள்ளிட்டா பிரச்சனையில் நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம், மிஸ்டர் க்ரொக்கடைலோட தொல்லையே இல்லாமல். ஆனால் ஒன்றா நம்மளை அந்த சைடு நடக்குறாங்க கைஸ். என்ன பண்ணுவோன்னா குரூபத்துக்கு இது உள்ளே போட்டு திருப்பி எங்கே போயிடல. ஏன்னா அங்கே ஒரு ஃபிஷ் ட்ராஃபி எடுக்கணும். அந்த ட்ராஃபி வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவுறு இருக்கும் கைஸ். அந்த செவுரை வந்து இடிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இடிக்க முடியாது. அந்த க்ரொக்கடையில் மிஸ்டர் க்ரொக்கடையில் வச்சு தான் அதை உடைக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கடா அப்போ க்ரோபார்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரே ஒரு நீவில்னாங்க ஒரே ஒரு பிரிக்கை மட்டும் நம்ம தள்ளி விடணும். அப்படி தள்ளி விட்டால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபிஷ் ட்ராஃபி வைக்கிற மாதிரி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது எப்பயுமே. எந்த சவுண்டும் போடாமல் போயிடலாங்க கைஸ். இங்கே ஒரு ட்ராஃபி இருக்கும், அந்த இங்கே தான் இருக்கும் கைஸ். சரிங்களா, இங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் ஃபிஷ் ட்ராஃபி. மேலே இதுக்கும் சவுண்டை க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் கைஸ். தப்பு பண்ணிட்டேன்.
சரி பரவாயில்ல, இதை கொண்டு போயிட்டு நம்ம போட்டுடலாம். நாங்கள் போட்டு டக் டக்குன்னு நம்ம வந்து எடுக்கணும் எல்லாத்தையும். இல்லை பூந்து போயிட்டுருக்கேன் கைஸ். நான் செட்டு என்ன பண்ண போகிறேன்னா கைஸ், இங்கே போட்டு போக போகிறேன். திருப்பி என்ன நம்மளால் வர முடியல. இங்கே இருந்து அந்த டிராஃபிக் கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம அங்கே க்ரோபார் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, வேன் எஸ்கேப் பண்ணுற இடத்துல அங்கே போயிடலாம். போயிட்டு இந்த க்ரோபார் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமாக இந்த ஈவில் நினைய காணும் கைஸ். எங்கே போனேன்னு வர தெரியல. எங்கே இருந்தாலும் அது அங்கேயே இருக்கணும். சரி நம்ம போகலாம். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா கைஸ், இந்த எஸ்கேப்பில் ஒரு வாட்டி கூட அடியே வாங்காமல் நம்ம எஸ்கேப் பண்ணணும். இந்த காயின் இருக்குது, எடுத்துக்கலாம். அங்கே தான் மிஸ்டர் க்ரோக்கடைல் இருக்கார். அது பார்க்கல. ஏங்க நான் ஆர்ட் மோடு தான் வந்திருக்குன்னா இல்லை கோஸ்ட் மோடு வந்திருக்குனானே தெரிலங்க. ஐயோ நம்ம கை தவிர கோஸ்ட் மோடுக்குன்னு வச்சுட்டு வந்தோம் போல இருக்கு கைஸ். ஆனால் உங்களுக்கே தெரியும், அது முன்னாடி தானே நிற்கிறானே, இது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. சிங்கிங் ஃபிஷ் ட்ராஃபி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கலாம். ஐயோ கைஸ், அது என்ன தான் கைஸ் இப்போ சாப்பிட வருது. ஐயோ கடவுளே விழுந்துடக்கூடாது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். மேலே ஈவில் நானே, கீழே க்ரோக்கடைல். ஈவில் நடக்கல தான் தள்ளி விட்டுட்டேன். டக்குன்னு சைடில் இறங்கிட்டா அது ஓடி வருது கைஸ். அதுக்கிட்ட மாட்டாமல் நான் போனோம். என் பின்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. கடவுளே இங்கே முட்டை சந்தை மட்டும் இருக்கக்கூடாது. சூப்பர் கைஸ், முட்டை சந்தை இல்லை. அதே டைம்ஸ் அவங்க ஆளையும் காணும். போயிட்டு நம்ம க்ரோபார் எங்கே போட்டோம்? கைஸ் ஈவல் என்ன பார்த்தீங்கன்னா கடிச்சு போட்டுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செத்து கிடக்குறது. அந்த கேப் உடைச்சிச்சு. சிங்கிங் ஃபிஷ் ட்ராஃபியும் இங்கே வச்சாச்சு. அந்த சவுண்டு கேட்டு அது வரும், வந்து உடைக்கும். அது போய் உடைக்குமா இல்லை என்ன அடிக்குமான்றது டவுட்டு தான் கைஸ். உடைக்க ட்ரை பண்ணுது. உடைச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஐயோ கைஸ் ரொம்ப க்ளோஸில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. குதிரை மாட்டிக்கிட்டேன் கைஸ். ரொம்ப க்ளோஸில் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் போட்டு தள்ளிடுச்சு. அது ஒன்றும் இல்லை கைஸ், நான் விளையாண்டிட்டு இருக்கும்போது ஆடு வந்துருச்சு. நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நெட்டு எல்லாம் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஆனாலும் என்ன பண்ணுறது, ஆடு வந்துருச்சு. அதனால தான் நான் பாதிலே ஸ்டாப் பண்ணேன். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை கைஸ். இதே நம்ம லிட்டு திறந்து வச்சிருந்தனால இதே வழியாகவே நம்ம போயிடலாம். இதே நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திறக்காம வச்சுருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்.
ஓகே கைஸ், வேணாம் ஏன்னா ஈவல் நம்மளை பின்னாடியே வந்து தரத்திக்கிட்டே இருக்கும். திறந்தோன்னா அங்கே தான் இருக்குது அந்த குரோக்கடையில். இந்த குரோக்கடைல்கிட்ட மாட்டிக்காமல் நான் போகணும். போயிட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும் கைஸ். எங்கே இதோ அதுதான் கைஸ் தாண்டி வந்திருக்கேன். நான் இருக்குன்னா டிஷர்ட்டு, க்ளவுடு, சன்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோரு. டிஷர்ட்டு, க்ளவுடு, சன்னு, டோரு. டிஷர்ட், க்ளவுடு, சன்னு. ஐயோ மறந்துட்டேன் கைஸ். டிஷர்ட்டு, க்ளவுடு, சன்னு, டோரு. 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 டிஷர்ட்டு, டோரு, சன்னு. ஐயோ டிஷர்ட்டு, க்ளவுடு, சன்னு, டோரு. டிஷர்ட்டு, க்ளவுடு கைஸ். க்ளவுட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 சன்னுக்கு 1. அப்புறம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னுக்கு பார்க்கணும். 1 ப்ளீஸ் அதை காணோம். இந்த ரக்கு இருக்குது, அதெல்லாம் இருக்குது கைஸ். இங்கே சன்னையே காணோம். இதான் கைஸ் டிஷர்ட் இங்கே தான் இருக்குது. என்னது 3 2 3 சாரி 3 1 3 1 2 3 1 2 is 3129 3129 3129 guys. 3129 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 3 1 2 9. ஓகே கரெக்டு. இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலர் கிடைக்கும் கைஸ். இங்கே தான் இருக்குது. டக்குன்னு எடுத்துடலாம், ஏன்னா அந்த ஈவல் நன் வேறு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நமக்கு இருக்கும். கிராஃப்ட் இங்கே வச்சாச்சு. இதோ இங்கேயே ஒன்று வச்சாச்சு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு காட்டுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேணும். ஒன்று தான் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒன்று கீழே போட்டு வந்திருப்பேன். அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் கைஸ். கைஸ் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அது அங்கே ஒன்று இருக்குது. இதோ கைஸ் நம்ம எப்படியோ 2 கண்டுபிடிச்சாச்சு. 2 கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சது தான் கைஸ். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. இதோ இன்னொன்று கண்டுபிடிச்சாச்சு. அதோடு நம்ம 3 வச்சுருக்கோம்.
ஆல்ரெடி ஒன்று இருக்குது கைஸ். இது வச்ச 2, இன்னொன்று வச்ச 3 இருக்குது. ஓ 3 பீஸ் எடுத்தாச்சோ. அப்போ இன்னும் 2 பொருள் 2 ட்ரம் வேணும். இன்னும் 2 ட்ரம் வேணும். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குது. நம்ம ஆனால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்து வச்சிட்டோம்ல கைஸ், அதனால் அங்கேயே ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ட்ரம் வேணும். நீங்கள் என்ன பேர் பாருங்க கைஸ், இந்த ஒரு ட்ரம்மை தேர்றது எவ்வளோ கிரிட்டிக்கலாக கொடுப்பாங்கன்ட்டு. இங்கே தான் ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம். அப்படியே நம்ம தேடிட்டு போயிடலாம் கைஸ். ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் வந்தானே. இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்துடலாம். இதுலேயும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படியே இதுள்ளே இருந்துச்சுன்னா சிம்பிளான வேலைங்க. இதுலேயும் இல்லை. சரி ஓகே கைஸ், இதை நம்ம போய் ஃபிட் பண்ணிகிட்டே போயிடலாம். ராஃப்டில் வச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ரம் மட்டும் வேணும். இந்த ஒரு ட்ரம் இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். டோர் சாத்தியாச்சு. நேற்று வெளியே போயிருப்பாங்க கைஸ். நம்ம இந்த காக் வீலை தேடணும். அந்த ஒரு காக் இருக்கும் அங்கே இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அங்கே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிடைக்கணும் கைஸ். கிடைச்சாதான் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே வேறு எங்கேயுமே இல்லை கைஸ். ஐயோ சரி, இங்கே நம்ம பார்த்துட்டோம். நம்ம எவ்வளோ சவுண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஈவன் இருக்க என்னன்னு கூட தெரியல. எதுக்கு கைஸ் இத்தனை சும்மா வச்சுருக்கேன்? எல்லாத்தையும் திறக்கிற மாதிரி வச்சுருந்தாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா டிசைனுக்காக வைக்கிறாங்களா இல்லை பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அது எனக்கு தெரியல. காகுவில் இல்லை. இந்த இங்கேயும் காகு இல்லை. வேற எங்கடா அந்த காகை வச்சுருக்கீங்க? கூட இல்லை, அங்கே தான் கைஸ் இருக்கு. ஐயோ கைஸ் மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டேன் தான் நினச்சேன். ஃபஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயுமே ஒன்றும் இல்லை. கொடையில் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். பார்த்துருச்சு. ஐயோ வருதே பின்னாடியே வருது. ஒரு எவ்வளோ க்ளோஸ் அப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. ஐயோ கடிச்சு குதறிச்சு கைஸ். நான் மேலே ஏறிட்டு திருப்பி சம்மந்தமே இல்லாமல் நான் கீழே வரேன் கைஸ். அது எதுக்குன்னு தான் எனக்கே தெரியல. எதுக்கு சும்மா இருக்கணும்? இதையும் தட்டி விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா அப்போ தான் ஈவில் நீங்கள் டிஸ்ட்ரைக்ட் ஆகி இங்கே வரும். அப்படியே தப்பி தவறி மட்டும் மேலே வந்துடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. கைஸ் நான் தேடிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், அதனால் காணோம். அதனால் நான் வந்து தேடிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
கைஸ் இவ்வளோ நேரம் எங்கன்னு தேடிட்டு இருந்த காகு இங்கே தான் கைஸ் இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் எத்தனை வாடி தாண்டி போனேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு நான் நிறைய வாடி தாண்டி போனேன். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க கைஸ். ஆனால் அத்தனை வாடி தாண்டி போனேன். ஆனால் இதை பார்த்தேனே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி டெத்தும் ஆகியிருக்கேன். ஐயோ ஐயோ பார்த்துருச்சின்னு நினைக்கிறேன். பார்க்கல. லாக் மெக்கானிசத்தில் சொருவிட்டு தெரிஞ்சுக்கிச்சு. ப்ளீஸ் நான் நினச்ச மாதிரி இங்கே தான் ஒரு ட்ரம் இருக்குது வேற மாதிரி. ஐயோ ஈவல் நின்று ஒரு பக்கம் தடுத்துதானா? ஈவல் நின்று ஒரு பக்கம் தடுத்தது. க்ரொக்கடைல் பின்னாடி தடுத்தது. ஐயோ 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 கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ். ஆல்ரெடி நான் செத்து தான் லாஸ்ட் டே 100 ரூபா கொடுத்து திருப்பி ரிவைவ் ஆகி வந்திருக்கேன். பரவாயில்ல, எஸ்கேப்பை முடிக்க போகிறோன்றனால வர்றேன். 100 ரூபா கேட்டாலும் சந்தோஷமாக கொடுத்துட்டு போகலாம். திருப்பிங்க சவுண்டை க்ரியேட் பண்ணியாச்சு. சவுண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சுருப்போம். லைட்டெல்லாம் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். இன்னும் ஈவில் நன் வந்தால் தெரியவே மாட்டேங்குது. சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? கைஸ் அது போவாதாட்டிருக்கே. மண்டிலேயே கூட எதுவும் தூக்கி பண்ண முடியாது. நவுந்துருச்சு, நம்மளையும் பார்த்துருச்சு. நம்ம தான் அது இப்போ தரத்துது. நான் பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களே பார்ப்பீங்க. மேலே ஏரியா ஈவல் நான் வராத வரைக்கும் நமக்கு சந்தோஷம். அப்படியே இந்த சந்தில் குதிச்சாச்சு. இங்கே தான் ஈவல் நான் நம்ம டப்பால்னு அடித்து சாவடிச்சது. அதனால் இப்போ நம்ம இது வழியாக போயிட்டு ஐயோ அங்கே தான் இருக்குது. இந்த சைடு தான் கைஸ் இருக்குது. போகலாம். போய்கொண்டே இருக்கிறேன். டாப்பில் வச்சாச்சு. இதை சுற்றி விடலாம். ஒரு வாட்டி சுற்றியாச்சு. கைஸ் நம்ம அரை மணி நேரமாக கஷ்டப்பட்டு இந்த சீவர் எஸ்கேப், அதாவது க்ரொக்கடைல் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பிக் எஸ்கேப் தாங்க இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பலூன் எஸ்கேப். அந்த எஸ்கேப் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அப்படி நான் பண்ணணுன்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்படி நோன் கமெண்ட் பண்ணிங்கன்னா வேறு ஏதாச்சும் வீடியோ போடுறேன். ஓகே பை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை கைஸ். That's it, Brian?